இஸ்ரோ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விஞ்ஞானி நாராயணன் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த போதும் கடின உழைப்பின் மூலம் உயர் பதவிக்கு முன்னேறியிருப்பதாக அவரது உறவினர்கள் நெகிழ்ச்சிபட தெரிவித்துள்ளனர். இஸ்ரோ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விஞ்ஞானி நாராயணன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மேலக்காட்டுவிடை கிராமத்தைச் சேர்ந்தவர். அவரது தந்தை வன்னிய பெருமாள் தேங்காய் வியாபாரம் செய்து வந்தார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நாராயணன் தனது பள்ளி படிப்பை கீழக்காட்டுவிடை அரசு தொடக்கப் பள்ளியிலும் உயர்நிலை படிப்பினை CSI பள்ளியிலும் படித்து முடித்தார். கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ முடித்த அவர் கோரக்பூர் IITயில் கிரையோஜெனிக் இன்ஜினியரிங் பிரிவில் MTech படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். 1984ஆம் ஆண்டில் இஸ்ரோவில் பணியில் சேர்ந்த விஞ்ஞானி நாராயணன் ராக்கெட் உந்து விசையில் நிபுணத்துவம் பெற்றவர். கடந்த 4 மாதங்களுக்கு முன் சாதனை படைத்த தமிழ்நாட்டு விஞ்ஞானிகளுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடந்த பாராட்டு விழாவில் நாராயணனுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தற்பொழுது நாட்டிலேயே உயர் பதவிகளில் ஒன்றான இஸ்ரோவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து தனது தந்தையின் சகோதரர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டார் நாராயணன். காலையில டீ கடை போனேன், பேப்பர் பார்த்தேன், பார்த்து நல்ல மகிழ்ச்சியா இருந்து. சரி, நல்லேப்பா, நல்லதா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்க ஒரு டீ கடைக்கு போனேன், டீ குடிச்ச போயில பேப்பர் பார்த்தேன். பார்த்த உடனே ரொம்ப பெருமையாட்டு இருந்து நல்ல மகிழ்ச்சி. நாராயணன் அனைவரிடமும் இனிமையாக பழகும் நபர் என்று மேலக்காட்டுவிடை கிராம மக்கள் நிகழ்ச்சிவிட தெரிவித்தனர். அரசு பள்ளியில் படித்து இன்று இந்த பதவியை அடைந்திருக்கிறார். மக்களிடம் மிக ஏழ்மையாக பழகக்கூடியவர். கிராமத்துக்கு வருகின்ற போது ஒவ்வொரு பதவி உயர்வுகள் கிடைக்கின்ற போதும் அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை தவறாமல் சந்தித்து அவரிடம் ஆசி பெறுவது அவருடைய வழக்கம். அவருக்கு பதவி கிடைத்திருப்பது எங்களுக்கு எல்லாருக்கும், எங்கள் கிராமத்துக்கும் மிக்க மகிழ்ச்சி, இந்த மாவட்டத்திற்கும் மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் முன்னேறி மேல வந்திருக்காங்க. இதே போல பிள்ளைங்களை நாங்க படிக்க வைக்கணும்னு நாங்க முயற்சி பண்ணோம். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நாராயணன் இஸ்ரோவில் சேரும் போது அதன் தலைவராவேன் என நினைத்து கூட பார்க்கவில்லை என்று கூறினார். Really, I was so happy. I know it's a great responsibility and great, rather I will tell, faith on me by the Honorable Prime Minister. That itself is a great honor, I will tell. ISRO team members, outstanding team, and we will be together doing great job. தனது கணவர் இஸ்ரோவின் தலைவராவது பெருமை அளிப்பதாக நாராயணனின் மனைவியும் மருத்துவருமான கவிதா தெரிவித்தார். So I'm also, as a family of his wife, I'm so proud, I'm excited, and we should thank God for that. Then all the Indians, because ISRO is a family, so I should thank all the Indians for that. நாம் எந்த குடும்ப பின்னணியை கொண்டவராக இருந்தாலும் 100% உழைப்பை கொடுத்தால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்பதை தனது தந்தை நாராயணனிடமிருந்து கற்றுக்கொண்டதாக அவரது மகள் திவ்யா தெரிவித்தார்.